ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து திருக்க மீன் குழம்பு. இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டோன்னே சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியதான். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வதக்கிக்கணும். அப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் போடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கருவேப்பிலை போட்டாச்சு. இவ்வளோ ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுங்க. இப்போ நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். போட்டு கிண்டுறோம். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போடுவோம். ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் போட போகிறோம். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு இதோட ரெசிப்பியும் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு தூளை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா குழம்புக்குமே வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது கவுண்ட் மட்டும்தான் கம்மி. ஸ்பூனோட கவுண்ட்டு தான். வெஜ்ஜுக்குனா 2 ஸ்பூனு, நான்வெஜ்ஜுக்குனா 5 ஸ்பூன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதில் 5 ஸ்பூன் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஸோ இப்போ 5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும், இந்த மிளகாத்தூள் வடை போகிற வரைக்கும் கிண்டணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கணுங்க, இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி கறி போயிடும். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினோன்னே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். மிளகாத்தூள் வடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் வடை போனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். தேவையான தண்ணி கொதிக்க வைக்கணும் ஊற்றி. ஸோ நம்ம உப்பு போடல, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு. கொத்தமல்லி போட்டாச்சு. இந்த அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு திருக்க மீனை வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து அதை போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. திருக்க மீன் குழம்பு ரெடி. ஸோ மீன் போட்டுட்ருக்கோம். இப்போ நல்லா அந்த தண்ணி கொதிச்சு வந்தோன்னே புளி கரைச்சி ஊற்றியாச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து. அந்த இது கொதிச்சு வந்தோன்னே புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் திருக்க மீன் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய், மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். தேங்காய் இவ்வளோ தான் தேங்காய் எடுத்துருக்கோம். ஸோ பூண்டு இங்கே இது உரிச்சு வச்சுருக்கோம், தோல் உரிச்சு வச்சுருக்கோம். ஸோ சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்டாக்கி இது கொதித்து வரும்போது, இந்த குழம்பு கொதித்து வரும்போது நம்ம போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. புளி எல்லாம் ஊற்றி மீனெல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் கொட்டி
அது சொல்லியாச்சு. மிளகு, சீரகம், தேங்காய், பூண்டு இது 4 அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக வந்து திருக்க மீன் குழம்பு வந்துட்டு நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் கொதிச்சு முடிச்சோன்னே. ஸோ இவ்வளோதாங்க, திருக்க மீன் குழம்பு முடிஞ்சிச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. திருக்க மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு ஃபைனல் ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு.